ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு குட்டி ஃப்ரெண்ட்ஷிப் டே விலாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்கே சம்மர் வெக்கேஷன்ஸ் போயிட்டுருக்கிறதுனால பசங்க எல்லாம் வீட்டில் போர் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ வந்ததுக்கு பிறகு தான் தெரியும், அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ் வரும்போது தான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீகால் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு பிறகு ஓகே எல்லாமே நல்லா இருக்குது, எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்னைக்கு வந்து ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணியிருந்தேன். நைட் எல்லாருமே வந்து லேட்டாக தூங்கி எந்திரிச்சதுனால லேட்டாக தான் காலையில் எந்திரிக்கவே செஞ்சது. அதனால் எல்லா வேலையுமே கொஞ்சம் லேட்டாகவே போயிட்டு இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி கிழங்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் எந்திரிச்சதுமே பொட்டேட்டோ எல்லாம் வந்து நல்லா குக் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா வந்து கொஞ்சம் பூரி கிழங்கு ரெடி பண்ணுறதுக்காக ஆயிலில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாம் வந்து நல்லா தாளிச்சிட்டு நம்ம வேக வச்சுருந்த கிழங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பூரி கிழங்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பூரியோடைய மாவுமே வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பசங்க எழும்பினதுக்கு பிறகு ஒவ்வொன்றா போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே இன்றைக்கி கேக் பண்ணணும்னு சொல்லியிருந்ததுனால கேக்கோட வேலையுமே வந்து சைட் பை சைடாக எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. பசங்க எந்திரிச்சதும் பூரியும் வந்து நான் சுட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து கேக் வேலை செய்கிறதுனால எனக்கு ஃபுல் டேயில் வந்து பண்ணின எதுவுமே வந்து விலாக் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ அதனால் குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும் அங்கங்கே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மத்தியானம் லஞ்சுக்குமே வந்து பிரியாணி, ரைத்தா, சிக்கன் ஃப்ரை எல்லாம் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு பிரியாணியுமே வந்து ரெடி பண்ணி பசங்களை சாப்பிட வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கேக்கோடைய டெக்கரேஷன்ஸ் வேலையே வந்து ஆரம்பிச்சிருந்தேன். கேக் வீடியோவுமே எனக்கு எடுக்க முடியலை. பேசிக் கேக் வந்து நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் நான் அது வீடியோ எடுக்கலை. ஸோ இப்போ வந்து ஸ்டாக்கிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் எடுத்து ஸ்டாக்கிங் பண்ணும்போது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸ்டாக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும், ஏன்னா நான் நிறைய கேக் வந்து ஸ்டாக் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வீட்டுக்கு பண்ணும்போது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 லேயரில் வந்து கேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஸ்டாக் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். நானுமே ரொம்ப பயந்துட்டு தான் வந்து ஸ்டாக் பண்ணினேன். பட் ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. கடைசியில் மட்டும் கொஞ்சமாக வந்து ஸ்க்ராட்ச் ஆச்சு. பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ராட்சான இடத்த எல்லாமே நல்லா வந்து திரும்ப வந்து கிளியர் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப வந்து பை காட்ஸ் கிரேஸ் சூப்பராக வந்துச்சு. நான் அந்த கலர் கோட்ஸ் மட்டுமே தான் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். சாக்லேட் கேக் பசங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னதுனால சாக்லேட் கேக்கே வந்து 2 லேயருக்குமே கொடுத்துருந்தேன். கடைசியில் வந்து இந்த மாதிரி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமும் வச்சாச்சு. அப்புறம் 2 லேயர்லேயுமே வந்து குட் டைம்ஸ், குட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வேர்ட்ஸுமே வச்சு கேக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கேக்கோடைய அவுட் சைட் ஃபுல்லாகவே வந்து ஸ்டார் ஷேப்பில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து போட்டிருந்தேன். அப்புறம் கேக் வந்து ரொம்ப பிளெயினாக இருந்த மாதிரி இருந்ததுனால என்கிட்ட வந்து நான் எடிபிள் பட்டர்ஃப்ளை இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து 2 சைடில் கொடுத்து கேக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அபிஸ் ஹேஷ்டாக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ் வந்து சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. நீங்கள் யாராவது என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.